ஏங்க நாரதர் வந்திருக்காங்க. தம்பி உன்னைத்தான் சொல்லுது, உன்னைத்தாம்மா சொல்லுது, உன்னைத்தான் போக சொல்லியாச்சுல, கிடைக்கலையே உன்னைதான்ப்பா தம்பி. காதல விழுகுதா விழுகல தம்பி, உங்களைத்தான் சொல்லுது. கிளம்புங்க. எவ்வளோ இருந்தா உட்காந்துருப்பிய? கிளம்பி போகணுமா இல்லையா? அங்கிட்டு இங்கிட்டு இந்த போற சொல்லி வச்சுக்க கூடாது சொல்லிட்டேன். செல்வராஜம்மா சொல்லிட்டேன், கிளம்பி போங்க. ஒரு வார்த்தை சொன்னா கிளம்பி போய்கிட்டே இருக்கணும். கிளம்பா வச்சுட்டாங்க. ஒன்னேதாப்பா எவ்வளோ நேரம் அப்படியே நிப்ப? எப்பா தலையில சுருமாடு வச்சு கிளம்புங்க கிளம்புங்க. உன்னைத்தான் சொல்லுது, நல்ல மனுஷனுக்கு சொல்லாம போறது அளவு சொல்லியிருக்கேன். உன்னைத்தான் சொல்லுது, யோ காதுல விழுகுதா விழுகல, கிளம்பி பாப்பா சொல்லிட்டு இருக்கேன். மரியாதை கொடுத்தா மரியாதை கொடுக்கணும், இல்லைன்னு வைக்க அப்புறம் நடக்கிறது வேற. தம்பி தம்பி உன்னைத்தான் சொல்லுது, காதுல விழுகுதா விழுகல தம்பி. எவன் வந்து அப்படியே நின்றுக்கிட்டு அங்கிட்டு இங்க என்ன என்ன நடக்குது இங்க? என்ன மிலிட்டரி கால எடுக்கிறாங்க உங்களை? எப்பா உன்னைத்தாப்பா கிளம்பி போப்பா. ஆளுகள் ஜெயிச்சுகளும் பாரு. ஆள் மட்டும் வளர்ந்தா போதுமாயா? ஆள் மட்டும் வளர்ந்தா போதுமாங்கிற? கொஞ்சமாவது வளரணும். இப்போதைக்கு நீ கிளம்பி போக மாட்டீங்க. அங்க ஆச்சியா இப்ப கத்திக்கிட்டே கிடக்கணும். பேசி முடிச்சாச்சா? எப்பத்தான் போவ நீ? எப்பத்தான் போவ? இப்படியே நிக்கிறிய? ஏப்பா பாலச்சந்திரமா கிளம்பி பாப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா, நின்றுகிட்டா இருக்கா. அப்ப நீ போவே மாட்ட, இங்கதான் நிப்ப. சொல்லிச்சு முடிய மாத்துக்கா. என்னைக்குமே நான் அப்படி கோவப்பட்டு உங்களை பார்த்தது கிடையாது. செல்வராஜ் மாமா தூக்கி வாயில வைங்க மாமா. என்னங்க இது வரைக்கும் நான் அப்படி ஒரு கோவப்பட்டு உங்களை பார்த்தது கிடையாது. அப்புறம் எவ்வளவு நேரம் உட்காந்துருப்பாங்க? கிளம்பி போச்சோன்னா கிளம்பி. ஏன்னா மற்றவர்கள் கோவப்பட்டு பேசுறதுக்கு நீங்க பேசுறதுக்கு நம்மள வித்தியாசங்கள் இருக்கு. மற்றவங்க பேசலாம், ஆனா நீங்க அப்படி கிடையாது. படித்த மாமனிதர், பக்குவம் நாடு, நாடு நிறைஞ்சாலு, நல்லது கெட்டது பேசக்கூடிய நீங்க இப்படிப்பட்ட கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எந்திரிச்சு போயா அப்படின்னு கேட்டது தம்பி லட்சுமணன். அவரை நீ போக மாட்ட அப்படின்னு கேட்டது அவர் அண்ணன் கருப்ப. என்ன இங்கே தான் சுத்திக்கிட்டு கேட்டது செல்வராஜ. தலையில என்னையா கருப்ப. அப்படி சொல்லுங்க. நான் கூட உங்களை தப்பா நினைச்சேன். ஏன்னா மற்றவர்களை பார்த்து சாட பேசி ஒரு பேர் இருக்குன்ற எண்ணம் உனக்கு புரியல கிடையாது. அடுத்தவங்களை சாட பேசுறது நமக்கு பிடிக்குமா? வாய்ப்பே கிடையாது. அடுத்தவங்களை சாட பேசுறது பிடிக்குமா? கிடைக்குமா? பிடிக்குமா? தீ வச்சா பிடிக்கும், புடிச்சு வச்சா பிடிக்கும். எப்படிங்க எப்படிங்க அப்படிலாம்? அப்படிதா எனக்கு தேவையில்லை. அடுத்தவங்களை சாட பேசுற மற்ற விஷயத்தை பத்தி நான் பேச விருப்பமே படல. ஏன்னா மற்றாள் எப்படின்னு தெரியாது, ஆனா நீங்க அப்படி கிடையாது. பேசக்கூடிய திறன் தெரியும். என்னோட சொன்னால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். மச்ச வந்தா எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் நடக்கணும். விட்டது சொன்னா அற்றது பொருந்தும். சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான் ஆண்டி. அப்படி சொல்லு. நல்லா பெருமையா பேசுறீங்க. பாருங்களே, ஒத்த வரி அகத்தின் அழகுன்னு முகத்தில் தெரியும். படிச்சாலியா? என்ன படிக்காம சொல்ல முடியுமா? நீ படிச்சிருக்க. படிச்ச விஷயத்தை ரொம்ப பக்குவமா சொல்லிக்கிட்டு இருக்க. பூக்குளம் கிராமம் ரொம்ப மரியாதையான கிராமம். சத்திய வாக்கு. படிச்சவங்களை தான் மேடை கூட்டிட்டு வருவாங்க. பாருங்களே, ஒத்த வரி அகத்தின் அழகுன்னு முகத்தில் தெரியும். அடுத்த வரியை நெத்தி போட்டு தெரிக்கிற மாதிரி ரொம்ப சரியா சொன்னீங்க. தெரிஞ்சிருக்கு சொல்றேன். படிச்சாலுங்க. படிக்காத ஒருத்தர் பேச முடியுமா? பேச முடியாது. நீங்க எப்படிப்பட்ட படிப்பு? பட்ட படிப்பு. அண்ணா பூஸ்ட் சொல்லுனே. பட்ட படிப்பு. பட்ட படிப்புல படிச்சனாலதே நீங்க இப்படி பேசுறீங்க. ஏன்னா பட்ட படிப்பு படிச்ச ஒரு ஆளுக்கு உங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன? அந்த பணிவு, அந்த குணம், அந்த அழகு. ஆக நீ படிச்சிருக்க, இப்படி பேசுற. தெரிஞ்சனால சொல்ல முடிஞ்சு. படிக்கணும் சொல்லுவீங்களா? தெரியாத பப்புன்னு வந்தா சொல்ல முடியுமா? ஆக நீ படிச்சது பேசுற. படிக்கணும் பேச மாட்டேன். படிக்கல, படிச்சனால பேசுற. ஆனா நீ என்ன சோத்தத்துனா அப்படி பேசியான்னு உன்னை கேட்கிறேன். இல்ல கொஞ்சமாவது வெக்க இருந்தா அப்படி பேசுவியா? யாரு? ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? புத்தி கெட்ட நாய், எருமை மாடு, பன்னி, நாயே, பேசுடா, பேசு பேசு பேசு. அப்படி என்று பேச தெரியாம ஒருத்தர் நின்றுகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களே, அவனை கேட்பேன் சூர்யா. ஆனா நீங்க எப்படிப்பட்ட ஆளு? அப்ப என்னைய கேட்கல, உங்களை நான் கேட்க போறேன். உங்களை பேச முடியுமா? எங்க உங்களை போய் நான் சொல்ல முடியுமாங்க? இல்ல
சோத்த தின்றியா பிய தின்றியா பண்ணி நாயினே உன்னை பேச முடியுமா? நான் தான் பதில் சொன்னேன். சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீ படிச்சாலியா? நீ சொல்லியா? நீ சொல்லுவீல அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். தங்க கட்டியா தங்க கட்டி நான் அடிச்சு சத்தியம் பண்ண சொல்றேன் சூர்யா, நீங்க லேசுப்பட்ட ஆளே கிடையாது. என் ஜிங்கா என் ஜிங்கா என் சிங்கா என் சிங்கா 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 என் சிங்கா. எத்தனை சிங்க? எந்த ஊருக்கும் போகாத அசிங்கம்டா அசிங்கா. வெக்கம் இல்ல உனக்கு புத்தி இல்ல ஓசை கடத்தமா வர்ற எதுக்கு வர்ற ஏன்டா வர்ற தூக்கு போட்டு தொங்குடா மசத்துக்கு நான் தூக்கு போட்டு தொங்க. அப்படி என்று பேச தெரியாம ஒருத்தர் நின்றுகிட்டு இருந்தா அவனை கேட்கலாம் சூர்யா. நீங்க எப்படிப்பட்ட மனுஷன்? நல்லா தெளிவானா சரியா? தெளிவானா தூக்கு போட்டு தொங்குன்னு கேட்டது யாரை கேட்டா? நேத்து கால் ரோட்டு நீ சும்மா நிக்கிறாள்ல, பேச தெரியாம முழிக்கிறாள்ல, அவனை கேட்கணும்ல. அப்ப நீங்க என்னைய கேட்கல. உன்னைய நான் கேட்க போறேன். நீ படிச்சாலியா? நல்லது கிட்ட தெரிஞ்சாலியா? உன்னையும் சொல்ல முடியுமா? ஏண்டா சோத்தானதுன்ற அவனை கேட்கலாம்லங்க. ஏண்டா அறிவு இருக்காடா? இப்ப இருப்பா கேட்கலாம்லங்க. நீ அடுத்த ஏரியாக்கு போ. நீ என்ன இப்ப இங்கே நிக்கிற? நீ சொல்லியா அகத்தின் அழகு? வா வந்துட்ட வா வா சொல்லு சொல்லு சொல்லு. ஏயா போட்டு கொலையா கொல்ற? சொல்லு அகத்தின் அழகு. மோதுல தெரிய என்ன முகவர் மாதிரி போகுது போங்க. அப்படிப்பட்ட பெருமை இருக்கணும்ல. ஏய் சூர்யா, இன்னைக்கு இல்ல நேத்து இல்ல நாளைக்கு இல்ல என்னைக்கு போனாலும் எந்த மேடைக்கு போனாலும் சத்தியம் பண்ண சொல்லுவேன். சூர்யா நீ நம்ம ஊருக்கு வந்திருக்கினா, இந்த மேடையில முதிச்சிருக்கினா சரித்திரமியா. நீ நான் வந்தது சரித்திரம் சரித்திரம் சரித்திரம். என் சரித்திரமே என்ன சரித்திரமே வருங்கால சரித்திரமே. போத ரொம்ப உயர இந்த ஊருக்கும் போத என்ன பிடிச்ச அட்ட சரித்திரம். எதுக்கு போற? ஏன்டா போற? வெக்கம்ல ஏன் போற? நான் விஷயம் பேசிருப்பியா? கரெக்ட் பேசிருப்பியா? அப்படி கேட்கலாம் சூர்யா. கத்த வைக்கலாம் கதற வைக்கலாம் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். எங்க பேச தெரியாம வித்தாடு போக சொச்சாடு முடிக்கிறானே அவனை கேட்கலாம். எங்க உங்களை போட 450 புராணத்தை படிச்சுட்டு எவன்டா பேசணும் தெரியக்கூடிய கோமாளி முன்னாடி நான் பேச முடியுமா? இல்ல பேசி ஜெயிக்க முடியுமா? எப்படிப்பட்ட ஆளியா? ஏய் உன் தகுதியை வேற ஆளுக்கா சூர்யா. தங்கமான ஆளியா. உங்க ஆத்தாப்பை நல்லா வளர்த்திருக்காங்க. ஏய் மரியாதை பேசியா வாத்தாங்கம்மாங்கற. இல்ல ஆத்தாப்பை நல்லா வளர்த்திருக்கான்ற. நீங்க படிச்சால தானங்க விஜயத்தை பேசுவீங்க இல்லங்க, நல்லது கிட்ட சொல்லுவீங்க இல்லங்க. ஏங்க நீ இப்ப சொல்லு பாப்போம். அகத்தின் அழகு மச்சத்தை புடுங்க போய் மச்சா. அத புடிச்சிட்டே தொங்கிட்டு கிடக்குறது. அடுத்ததுக்கு வர மாட்டீங்கற. இத நான் சொல்ல மறுபடியும் என்னை திட்ட மாதிரி திட்ட. எதுக்கு இப்ப கோபறீங்க? சொத்தத்தினே பிய தின்னேன்னு கேப்ப. ஏன் இப்ப கோபறீங்க? போனா அசிங்கம் பே. நீங்க கோபறீங்க. அப்புறம் என்ன கோபம்? நீங்க பேசக்கூடிய பெருமை இன்ன கோபம் இருக்கு. அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அப்புறம் என்ன புரியாமையா நிக்கறாங்க? புரியாம தான் பேசுற. புரிஞ்சா பேச போறா. ஒரு மனுஷன் ரொம்ப சூடேறி போச்சுனா பூச்ச வராது பேச வராது. நல்லா இருக்கீங்களா? உடம்பு சூடேறிச்சுனா இப்ப நல்லா இருக்கேன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுவா. நல்லா இருக்கேன்னு கேட்டா நல்லா இருந்தா தான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியும். நான் நல்லா இருக்கேன் கேக்கும்போது நீ நல்லா இல்ல மறந்தா அப்படி சொல்லுவே. இப்போ உனக்கு என்னையா பிரச்சனை? அப்ப நீ நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்ப நான் நல்லா இல்லைன்னு இப்ப என்ன பிரச்சனை கேக்குற? நீ நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்ப நான் நல்லா இருக்கேன் இல்லையா? நான் நல்லா இருக்கேன் பா. அப்படி சொல்லு. அப்ப என்ன பிரச்சனை கேட்டா அப்ப ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்ப சொல்லு நல்லா இருக்கேன் இல்லையா? நான் பேசுறது சரியா புரியுதானே? என்ன இருந்தால் குழப்பறாளையா? நல்லா இருக்கியா இல்லையா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்க. நீ நல்லா இருக்க. என்ன மண்ணவாரி தூத்து கேக்குறேங்க. கேக்குற விதமே சரியில்லையா? அப்படி நினைக்காதீங்க. நல்லா இருக்கியானா? ஏன் மடப்புறம் காலி கொண்டு போய் காசு வெட்டி போடு. தவறா நினைச்சிட்டு இருக்கீங்க. கை கால் இழுத்து பேசக்கூடிய பெருமை இல்ல. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. ஐயோ இல்ல இல்ல வேலை இல்ல 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 ஒண்ணும் இல்ல. நீங்க படிச்சா அப்படி தான் பேசணும். இல்ல வேணாம்ப்பா. நான் சொல்லல. பேசுறியா அப்ப பேசுறியா? நான் சொல்லலன்டே. அப்ப சொல்லாம எப்படி வருவே? வேணா நான் இப்ப பேச தெரியுமா தெரியாதா? நீங்களே சொல்லுங்க. அப்ப நான் சொல்லி நீங்க கேப்பீங்க. நான் கேட்டுக்கறேன். அப்ப நான் சொன்னா கேப்பீங்க. சொன்னா கேப்பேன். அப்ப சொன்னா கேப்ப. நான் வாயை திறக்கல. பைத்தியக்கார நாய். நீ எல்லாம் எதுக்கு நாடத்துக்கு வர்ற? பேசக்கூடிய துப்புல உனக்குலாம். நான் பேசும்போது நீ கேட்டுக்கறணும். இப்ப நான் கேட்டுக்கறியா கேட்க மாட்டியா? இந்த காசை வாங்குறதுக்கு பேசாம முச்சந்தி ரோட்ல உட்காந்து இப்ப 3 பேத்த புடிச்சு விடியா கோபடாதீங்க ஊருக்கு சுட்டு பொழைக்கலாம். இல்ல நான் பேசினா இப்ப கேட்டுக்குருவீங்க. ஆமா இழுச்சுக்கங்க. இப்ப நான் பேசினா கேட்டுக்குருவீங்களா? பேச வேண்டியதை பேசினா கேட்டுக்குவீங்களா? இப்ப என்னையா உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை இல்லைங்க, நீங்க தாங்க பிரச்சனை. நான் என்ன இப்ப என்ன கேட்டுனா போய் சொல்லி இப்ப நீங்க கேட்டா உங்களை தானே கேட்கறீங்க. வேற மண்டைக்கு சூடு ஏறுது. அப்ப சூட்டை குறைக்க என்ன பண்ணணும்? சூட்டை குறைக்கணும்னா என்ன தேய்ச்சி குளிக்கணும். என்ன தேய்ச்சி குளிக்கணும்? ரோட்டு ஓரத்துலாம் கூழு கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. கூழு வாங்கி குடிக்கணும். சூட்டை குறைக்க எந்த கூழு குடிப்ப? பாவம் சாமி கூழு குடிச்சது கிடையாது. நான் குடிச்சது நான் குடிச்சிருக்கேனா? அந்த காலத்துல கம்மங்கூழு கேப்பக்கூழு தான் குடிப்பாங்க. அந்த காலத்துல இல்ல, இந்த காலம் வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அதெல்லாம் இப்ப எங்க அதை மதிக்கிறாங்க? போடுறாங்க. நம்மால குடிக்கிறதுன்னு சொல்லுங்க. கண்ட உணவு உடம்புக்கு கெடுதல் தரக்கூடிய உணவுகள் பூரா ஏசி ரூம்ல போட்டு விக்கிறேன். அது பல சம்பவம் நடக்குதுங்க. ஆனா உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய கம்மங்கூழு கேப்பக்கூழு பூரா தள்ளுவண்டியில ஓட்டு விக்கிறாங்க. தள்ளுவண்டியில போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்ல. பூடத்தை நல்லா கவனிக்கணும். எம்புட்டோ நாகரிகம் மாறி போனப்பல நாடகத்தை வச்சு என்னைக்கு மாத்திக்கிட்டு இருக்காங்க. மதிக்கிறாள். நல்ல விஷயத்தை சொல்றோம். நல்ல விஷயத்தை சொன்னா ஏத்துக்குவீங்க. ஏத்துக்கிறேன். இப்ப உங்களுக்கு கோவமா இருக்கீங்களா? கோவத்தை தணிச்சிருவோமா?
இல்ல கோவத்தை உன் பேச்சுக்கே வருமே. ஐயா நீ ரொம்ப சூடா இருக்க. இப்ப சூட்டை குறைக்க கூழு குடிக்க போற. கூழு குடிக்க தெளிவா தானே இருக்கியா? நான் என்ன தண்ணியா விட்டா நிக்கிறேன்? இந்த தாளம் போடுவா அப்படியே கூழுச்சாமி. தெரியுமா? தாளம் கூழுச்சாமின்னு ஒரு ஆளு. ஏன் செத்து போயிட்டாரா? தெரியுமா தெரியாதா? தெரியும். பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அன்னைக்கு பாருங்க நீங்க கூழ கூட்டிக்கிட்டு கூழு குடிக்க கூழா போறீங்க. எத்தனை கூழு? தாளம் போடுறாரு கூழு. அது ஒரு கூழு. அந்த கூழை கூட்டிக்கிட்டு கூழு குடிக்க ரொம்ப கூலா போற. ஏயா ஏற்கனவே சூடாத்தான் போறேன். இதுல எங்கிட்ட நான் கூலா போறேன். இல்ல கூலா போனா அப்புறம் எப்படி கூழ குடிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? கூழ குடிக்கிறன்னு ஒரு எண்ணம் வரும்போது கூழ் வருதுல. அந்த கூழ். அந்த கூழ். இப்ப கூழ குடிக்கிட்டு கூழு குடிக்கிறதுக்கு கூலா போறேன்னு தெரியல. எங்க சூர்யா கடைக்கு போயாச்சு. கூழ் வேணும் கேப்பியா? கேட்க மாட்டியா? அது எப்படி கேட்டா தானே கொடுப்பாங்க. என்ன வேணும் கேப்பியா? நான் கம்மங்கூழ் தான் குடிப்பேன். காசை கொடுத்தீங்களா? கொடுப்பேன். கூழ் கொடுத்தாரா? கொடுத்தாரு. வாங்கி குடிச்சீங்களா? குடிச்சேனே. என்ன கூழ்? கம்மங்கூழ். கேப்ப இல்ல கம்மங்கூழ் தான். இல்லங்க கேப்ப. கம்மங்கூழ் தான் குடிச்சேன். எனக்கு தெரியாதா? கேப்ப. நான் குடிச்சது கம்மங்கூழ். காசை கொடுத்தியா கொடுக்கலையா? கொடுத்தேன். குடிச்சது கம்மங்கூழ். கடைக்காரர் கொடுத்தாரா? கொடுத்தாரு. ஆக குடிச்ச கூழ் கம்மங்கூழ். கேப்ப. சரியா தானே சொல்றேன். அப்ப நான் தப்பா பேசுறேனா? நான் குடிச்சது கம்மங்கூழ்னு சொல்றேன். காசை கொடுத்தியா கொடுக்கலையா? என்னையா வாழைப்பழ கதையாட்ட வருது? கடைக்கு போனியா? கடைக்காரன்ட்ட கேட்டியா? காசை கொடுத்தியா கொடுக்கலையா? காசை கொடுத்தாயா? காசை கொடுத்து கூழ் வேணும்னு கேப்பியா கேட்க மாட்டியா? அது எப்படி கேட்காம இருக்க முடியுமா? அப்ப கேப்பதானே? ஆமா கேப்பேன்ல. அப்ப குடிச்சது கம்மங்கூழ். அப்ப நான் கம்மங்கூழ் குடிச்சேனா கேப்பக்கூழ் குடிச்சேனா? நீங்க பேசுறது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல நீங்க சொல்லக்கூடிய விஷயம் சரியா பேசுறீங்க. கேப்பே. அப்படி பேசாதீங்க. கடைக்கு போட. கடைக்கு போயாச்சு. காசை கொடுத்தியா? கொடுத்துட்டேன். கடைக்காரர் கூடு கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தா. காசு கொடுத்தா கொடுக்கணும்ல. கூடு எதுல கொடுத்தாரு? செம்புல கொடுப்பாரு. அப்ப செம்புல குடிச்ச கூடு அது வந்து கம்மங்கூழ். கம்மங்கூழா செம்புக்கூழா? செம்புக்குள்ள இருந்தா ஆமா செம்புக்கூழ். அதான் கேக்குறீங்க. அது கம்மங்கூழ். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களே. இப்ப மண்பானைக்குள்ள தான் கூழ் இருக்கு. ஐயா வீட்ல முடியுமா? வீட்ல ஒரு நாய் வளர்க்குறோம். அது என்ன நாய்? வீட்டு நாய். அதே தெருவுல இருந்துச்சுன்னா தெரு நாய். மேல சொறி வந்தா சொறி நாய். நாய் ஒண்ணுதானே. இருக்கிற இடத்தை பொறுத்து வேறுபடுதுல. இப்ப நீங்க வாங்கி குடிச்ச கூடு செம்புல கொடுத்தாங்களா தட்டுல கொடுத்தாங்களா? நான் கூழே குடிக்கலப்பா. அப்படி வேணாப்பா. வேணாம்யா. நான் பட்டியா குடுத்த கூட சாகரையா. என்ன மசித்துக்கு ஒத்த கூழு குடிக்க போனது குத்தமாயா? அப்ப நான் சொல்ல பேச்ச நீ கேட்க மாட்டேன். இப்ப கேட்டுட்டு தானே இருக்க. இப்ப கேப்பியா கேட்க மாட்டியா? உனக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்கணும்ங்கறியா இல்ல கேட்க வேணாம்னு நினைக்கிற? இப்ப கேள்வி எப்படி கேப்ப? வாயில கேப்ப. அப்ப நான் பேசினா எப்படி கேப்ப? காதுல கேப்ப. கேள்வி எப்படி கேப்ப? வாயில கேப்ப. வாயால கேப்ப. ஆமா. நான் பேசினா காதுல கேப்ப. இப்ப காது கேக்குமா வாய் கேக்குமா? வாய் கேக்கும் காது கேக்கும். வாயில வாங்கன்னு கேளு. வாங்க. காது கேக்குமா? கேக்கும். காதுல நீ வாங்கன்னு கேளு. காது எப்படியா கேக்க? பத்த காது கேக்கும்னே. காது கேக்கும்யா. நீ பேசினா எனக்கு காது கேக்கும். அத கேக்குற பேசுறது கேக்கும்ல. பேசுறது கேக்க. கேக்க சொல்லு. ஏய் காது எப்படியா கேக்க? அப்ப 4000 ரூபாய் கொடுத்து உனக்கு நாடத்துல போட்டு 5000 ரூபாய் ஆட்டோவுக்கு கொடுத்து உன்னை ஊருக்கு கூட்டியாந்து நிப்பாட்டா உனக்கு காது கேட்கறன்னு நீ சொல்லுவியா? சூப்பர். இப்படி ஒரு 10 ஊர்ல சொல்லி என் பொழப்பு நல்ல புளு புளு போகும். இப்போ உன் காது கேக்குமா கேட்காதா? ஏப்பா ஒன்னு கேக்கும்னா கேட்க சொல்லு. இல்ல கேட்காதுன்னு ஒத்துக்க. ஏதாவது முடிவுக்குவா. கேக்கும் சொன்னா கேட்க சொல்லுவேன். கேட்காதுன்னு சொன்னா நெச்ச விட்டு போயன்னு சொல்லுவேன். நான் என்ன செய்வேன்? நான் கேக்குறேன். இவ்வளவு பெரிய நாடகத்துறையில இருந்துகிட்டு ஏன் நீ இன்னும் இப்படி இருக்க? நான் எப்படி இருக்கேன்? அப்ப நான் பேசுற பேச்சு உனக்கு புரியல அர்த்தா? என்னை மொத்தத்துக்கு லூசாய்க்கு அனுப்ப போறேன். நான் அப்படி நினைக்கிறேங்க. இப்போ நீங்க நாடகத்துறையில இருக்கீங்க. இந்த நாடகத்துறைக்கு மேற்பட்ட ஒரு துறை இருக்கு. வெள்ளித்திரை. வெள்ளித்திரை பாத்தீங்களா? பாத்திருக்கேன். இது வரைக்கும் படம் நடிச்சிருக்கீங்களா? நடிக்கிற வாய்ப்பு தேடி இருக்கீங்களா? போயிருக்கீங்க. நான் கேக்குறேன் நாடகத்துறையில பத்தி நீங்க கேட்டா தெரியும்ல. படத்தை பத்தி கேட்டா நீங்க சொல்லுவீங்களா? அப்புறம் என்ன படம் பார்க்க முடியாது. அப்ப கூட அம்மா பெரிய ஒரு நடிகை. ஆமா சரோஜா தேவி அம்மா 87 வயது. ரொம்ப வேதனையா இருக்கு. கண்டிப்பான முறையில். ஆனா சாகிறதுக்கு முன்னால இரு கண்களையும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பான பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம். பெரிய விஷயம் இல்லையா? சத்தியமா கைய முடியாது. அதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். அவங்க அம்மா வயசு 83. ஆமா 87 வயசு. 87 வயது. இறந்ததுக்கு அப்புறம் கன்னடத்து பைங்கிலின்னு ஒரு பட்டம் பத்மஸ்ரீ நிறைய வாங்கியிருக்கா விருதெல்லாம். ஐயா நம்ம செத்ததுக்கு அப்புறமும் நம்ம வாழலாம். கண்டிப்பான முறை. எப்படி வாழலாம்? நம்ம உடல் உறுப்புகளை தானம் கொடுத்துறோம். அந்த கண்கள் மூலம் மற்றவரை பார்க்கடா. ஆனா குடுக்கறது பத்தி பிரச்சனை இல்ல. வாங்குறவங்க கொண்டு போய் வித்து போடுவாங்க. அட பாருங்களே சம்பவம்லாம் அப்படி இருக்கு. நல்ல ஒரு நியாயமான விஷயத்தை சொன்னீங்க. பயமா இருக்கு. நான் வாழ்றான்னு சொல்றீங்க. எழுதி கொடுத்துட்டு வரலன்னு தான் பாக்குறேன். பயமா இருக்கு. எழுதி கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் வெளியில வந்து நம்மள போட்டு தள்ளிடுறாங்க. சத்தியமா சொல்றியா? உன் உணர்வை நான் பாராட்டையா. நடிகர் சொல்றீங்க பாத்தீங்களா? ஏன்னா சரோஜா தேவி அம்மா இருக்கிற வரைக்கும் யாரா பேசணுமா? அதெல்லாம் இல்லையா? பேசல. செத்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா எத்தனை படத்துல நடிச்சிருக்கான்னு பேசுறோம்ல. பேசுறோம். அதே போல சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் இருக்கும்போது ஒரு வார்த்தை பேசணுமா? எங்கப்பா அதெல்லாம் பேசலையே. ஐயா நீங்க என்ன பழைய ஆளுகளை சொல்றீங்க? ஆமாங்க. இப்ப இறந்தாருல
ஐயா மரியாதைக்குரியவர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா எப்படிப்பட்ட மனிதர் இருக்கும்போது என்னென்ன பேச்சு பேசினாளா? ஆனா செத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு எப்படி பேசிக்கிட்டு இருக்கா? அவர் அப்படி பண்ணாரு, இவர் இப்படி பண்ணாரு, நிறைய செஞ்சிருக்காரு, எவ்வளவு பேசுறோம்ல. அது மாதிரி இருக்குங்க. அதை விட நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லி தங்கமே அவர் இருக்கும்போது பெருமையா பேசினாங்க. சத்திய வாக்கியா? செத்ததுக்கு அப்புறம் ராக்கெட் விட்டாரு, ஏவகணை விட்டாருன்னு பேசுறாரு. ஏ உண்மை உண்மை உண்மையா? மனுஷயா எப்படி அப்படி சொல்ற? ஏய் சத்தியம் பண்ணி சொல்றியா? நீ இப்ப சொல்லும்போது எங்க ஆரம்பிச்சவரு? சரோஜாதேவி அம்மா இருக்கும்போது பேசல, செத்த பின்னால பேசுறோம். சிவாஜி கணேசன் அவர்கள் இருக்கும்போது பேசல, செத்த பின்னால பேசுறோம். அதே போல சொன்னீங்க விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது பேசல, செத்த பின்னால பேசுறோம். ஐயா ஏபிஜே அவர்கள் இருக்க வரைக்கும் பேசல, செத்த பின்னால பேசுறோம். வருத்தப்படா சூர்யா. அதே போல நீங்க இருக்கீங்க. ஏப்பா ஏய் நிப்பாட்டு. அப்ப என்னைய சாக சொல்றியா? அப்ப நான் செத்ததுக்கு அப்புறம் என்னை பத்தி பேசுவாங்க. ஏப்பா உன் கூட நாடத்துக்கு வந்தா நான் சாகணும், சோத்த தர பேசுனேன். அதுக்கு சொல்றீங்க ஏன் வருத்தப்படுற? அப்படி ஏன் பல பேரும் பேச்ச பேசணும். இப்ப கேட்கிறேன், ஆக எல்லா படத்தையும் நீ பாத்துருக்க. நான் கேட்கிறேன் சூர்யா, ரொம்ப தெளிவான ஆளு, பேசக்கூடிய பொறுமை இருக்கு. இடவல்ல நான் கடவுள் அப்படின்னு ஒரு படம் வந்து ஒரு 10 வருஷமா இருக்குமா, ஒரு 7-8 வருஷம் இருக்குமா அந்த படம் வந்து? நல்ல படம் இருக்கு. நல்ல படம். நல்ல படம்னா படம் பாத்திருக்கீங்களா? படம் பாத்திருக்கேன். நீங்க படத்தோட கதை என்ன சொல்லுவாப்பா? அது வந்து படத்துல வந்து எப்படின்னா கதை சப்ஜெக்ட் வந்து பாலா. எனக்கு ரொம்ப சுருக்கமா இருக்கணும். பல டைரக்டர் வந்து பாலா. சரி சரி. அதுல வந்து எப்படின்னா இந்த பிச்சைக்காரங்களை வச்சு குடும்பப்படுத்துறாங்களே, பிச்சை எடுக்க வைக்கிறாங்களே. ஏ சத்தியமா இப்ப பாத்திருக்கியா? அதுலதான் மொட்டை ராஜேந்திரனே அரங்கேற்றம் அப்படி சொல்லி தங்க கட்டி படம் பாத்திருக்கியா? பாலா அவர்கள் எடுத்த படத்துல நீங்க பாத்திருக்கீங்க. அப்ப நான் கடவுள் படம் பாத்திருக்கீங்க. இதுல எந்த விதமான குழப்பம் இல்ல உங்களுக்கு? இல்ல இல்ல. நான் கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? அதுல தான் இந்த பாட்டு பிச்சை பாத்திரம் தங்கடா. ஆமா சூர்யா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் கடவுள் படத்தோட நடிகர் ஆரியா? அவர்தான் நடிகர் ஆரியா. அதான் கேக்குறேன், நடிகர் ஆரியா? அதான் நடிகர் ஆரியா. அதான் கேட்டேன், நடிகர் ஆரியான்னு. ஆரியா தானே? அதான் கேக்குறேன். அதான் நடிகர் ஆரியா. நீங்க படம் பாத்தியா பாக்கலையா? பாத்துட்டேன். அதான் கேக்குறேன், தெரியாம கேக்குறேன். நான் கடவுள் படத்தோட நடிகர் ஆரியா? அவர்தான் இந்தப்பா நடிகர் ஆரியாயா. ஏய் அதத்தான் நான் கேக்குறேன். நடிகர் அதத்தான் நானும் சொல்றேன், நடிகர் ஆரியா. இடிச்சாதமா பேசிக்கிட்டு இருக்க. நடிகர் ஆரியா. அதையா நடிகர் ஆரியாயா. சூர்யா நடிகர் ஆரியா. அட சூர்யா இல்லையா, நடிகர் ஆரியாயா. அட சூர்யா நடிகர் ஆரியா. அட சண்டாளத்தனமே நடிகர் ஆரியாயா. ஏன் அந்த குடும்பம் பண்ற நடிகர் ஆரியா? ஏயா போட்டு என்னைய கொலையா கொல்ற நடிகர் ஆரியா. அதத்தான் கத்துக்கிட்டீங்க, நடிகர் ஆரியா. சூர்யா அட போய மத. அத நடிகர் ஆரியா ஆரியா நீ இருக்க அப்புறம் மோதி சூர்யா தேவலாம பிரச்சனைக்கு ஆளாக்காத. ஆரியா பிரச்சனை நான் தப்பா பேசுறேனா? சூர்யா தானே நீனே? நான் சூர்யாயா. அதத்தான் கேக்குறீங்க, நடிகர் ஆரியா. அந்த படத்துல நடிச்சது ஆரியாயா. சூர்யா நடிகர் ஆரியா. ஐயோ செக்கு மாடி சுத்தன மாதிரி சொல்லியா? நடிகர் ஆரியாயா அப்படின்னு பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் மண்டையை உடைச்சிட்டாங்க. எவனோ மண்டையை உடைச்சதுக்கு நான் என்னையா பண்ணுவேன்? அதான் சொல்ல வர்றேன். நடிகர் ஆரியா நடிகர் ஆரியான்னு கேட்டு மண்டையை உடைச்சு போனானா இல்லையா? விஷயத்தை கேள்விப்பட்டு நெசத்திலே ஆரியா வந்துட்டாப்புல. ஆக நம்ம படம் பார்க்க போய் ஒருத்தர் மண்டையை உடைச்சிட்டானே, போனா போயிட்டு போட்டு அவங்களுக்காக அவங்க கட்ட வந்த காசை நம்ம கட்டிடுவான். ஏன்னா படம் பார்க்க போன இடத்துல காசை கொடுக்குறே பெருசு. மண்டையை உடைச்சு அதுக்கு வேற காசை கட்டிட்டு போனா இன்னும் வகுத்தரிச்சப்படுவாங்க. போனா போயிட்டு போட்டு நம்ம படம் பார்க்க வந்தாலும் ரொம்ப வகுத்தரிச்சல போகக்கூடாது சொல்லி மெனக்கட்டு விஷயத்தை கேள்விப்பட்டு 20,000 ரூபாய் காசை ஆரியா கட்டிட்டு போயிட்டார். நல்ல விஷயம் இல்ல, கட்டிட்டு போயிட்டாரு. இப்ப கண்ணை திறந்து மண்டையை உடைச்சாங்க இல்ல, அவங்க 2 பேரும் எந்திரிச்சிருக்காங்க. எந்திரிச்சோன்னா வைத்தியர் சொன்னாப்லையா, உங்களுக்கு கட்ட வேண்டிய காசை கட்டியாச்சு, நீங்க வீட்டுக்கு போலாம்பான்னு சொல்ல டாக்டர் சொல்றாரு. டாக்டர் சொல்லியிருக்காரு. அதுல நம்மால் ஒருத்தன் கேட்டிருக்கான், ஏங்க எங்களுக்காக பணத்தை கட்டினது ஆரியா? அவர்தான் நடிகர் ஆரியா. அதத்தான் கேக்குறேன், பணத்தை கட்டினது ஆரியா? அவர்தான் நடிகர் ஆரியா. ஏன் பணத்தை கட்டினது ஆரியா? என்ன மதுரைக்கு பசி இருக்காங்க, என்னை போட்டு கொலையா கொள்றேன் மனுஷன். அப்ப கடைசி வரைக்கும் நீ என்ன சொல்ல மாட்டேன்? 1000 ரூபாய்க்கு நான் பெட்ரோல் கூட போட்டு விடுறேன்ப்பா. நல்லா என்ன அதத்தான் கட்டிக்கிட்டு இப்ப கொண்டு போய் மதுரையில விட்டுறப்பா. போட்டு கொலையா கொள்றாடா. நடிகர் ஆரியா நடிகர் ஆரியா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? என்னை போட்டு கொலையா கொள்றாடா எப்ப? ஆக நான் இம்புட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு எப்படி சிரிப்பு வருது? உங்க ஊர்ல இப்படிதான் சிரிப்பாங்களா? இப்பதான் சிரிச்சு காட்டினீங்களே. அப்ப இன்னும் உங்களுக்கு தெளிவு பிறக்கல, ஞானம் பிறக்கல. நல்லது கெட்டது பேசும்போது பேச்சல கவனம் இருக்கணும். அப்ப நான் பேசக்கூடிய சொல்லு இன்னும் உங்களுக்கு புரியாம இருக்கு. அப்ப நீங்க புரியாம தான் பேசுறீங்க. நான் புரிஞ்சுதாயா பேசிட்டு இருக்கேன். அப்ப நீங்க புரிஞ்சுதான் பேசுவீங்க. நடிகர் ஆரியா நடிகர் ஆரியானா நானும் நடிகர் ஆரியான்னு தானே சொல்லிக்கிட்டு. அதத்தானே ஆரியான்னு கேட்டுக்கிட்டீங்க. நான் படமே பார்க்கலையா? விட்டு தேவையில்லை. ஆடு மாடு இல்லாதவன் உன் கூட நான் வந்தேன்னா சோறு தின்னப்படாது, படம் பார்க்கப்படாது, மொத்தத்துக்கு உசிரே நான் வாழப்படாது. நீங்க வருத்தப்படாதீங்க சூர்யா. ஆடு மாடு இல்லாதவன் அந்த ஆள் என்ன போட்டுக்கிட்டு பாடா. உங்களை தப்பு தவற நான் பேசல. ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராசா, பெண்டு பிள்ளை இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராசா. ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராசா இருக்கிற பாட்டு. அப்ப ஆடு மாடு இல்ல அடமலைக்கு ராஜா என்ன அர்த்தம்? இருக்கு இருக்கு. ஆடு மாடுலாம் இல்லைன்னா, ஆடு மாடு இல்லைன்னா அடமலைக்கு ராஜா என்ன அர்த்தம்? அடமலை காலத்துல பத்தி போக தேவையில்ல,
இருக்காதுன்னு வருத்தப்படுவேன் மட்டும் ஒண்ணுமே இல்லையேன்னு வருத்தப்படாம இருப்பாங்க. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? ஆமா நீ பேசுற பார்த்தா கம்பளா வச்சிருக்க ஆடை நீ பாத்திருக்க முன்ன பின்ன? பாத்துருக்கேன். ஆடு பாத்திருக்க? பாத்திருக்கியா பார்த்தா இல்லையா? ஆடு என்னப்பா வயக்காட்டுல எத்தனை தடவை பாத்திருக்கேன். கசாப்பு கடையில பாத்திருக்கேன். அப்பா இல்ல இல்ல வேணாம் நான் பாக்கல. வேணாம். பாத்திருக்கியா பார்த்தா இல்லையா? இல்ல வேணாப்பா நான் பாக்கலப்பா. நீங்க பார்த்தாரு தானே? ஐயோ ஆமா தெரியாம சொல்லிவிட்டேன். ஆட்டை நீங்க பாத்திருக்கீங்க? ஆட்டை பாத்திருக்கேன் மாட்டை இந்த பாத்திருக்கேன். உலகத்துல சொல் பேச்சு கேட்காத ஒரே ஒரு விலங்கு ஆடு மட்டும்தான். ஏப்பா நீங்க ஆடு ஆடுன்னு மட்டும் போய் சொல்லுங்களேன், என்னைக்காவது ஆடுதா? இப்படி ஒரு மொரட்டு லூசை பார்க்க முடியுமா ஐயா? அதுக்கு பேரு தாயா ஆடு. அப்ப ஆட சொன்னா அது எப்படி ஆடும்? ஒரே ஒரு நேரத்துல மட்டும் ஆடும்யா. தலையில தண்ணி ஊத்தும் போது இப்படி மட்டும் ஆடும்யா. அப்ப நீங்க வெட்டுவாங்க. இப்ப நீங்க சொல்ற கணக்கு இப்படி பார்த்தா அது ஆடு. ஆடு ஆடு பாத்திருக்கீங்க? பாத்திருக்கேன். ஏங்க சூர்யா, கருப்பா இருக்க ஆடுக்கு பேர் என்னதியா? அதான் கருப்பாடு. அத்தாடி நீங்க இழுக்கிறத பார்த்தா எதிரி என்னை கோர்த்து விடுற மாதிரில தெரியுது. கருப்பா இருக்க ஆடுக்கு பேர் என்னது? அதான் கருப்பாடியா. சாஞ்சா சாயிர பக்கத்து ஆடுகளா? அது செம்மறி ஆடு. ஆமா. ஒண்ணு எப்படி தவுது அதே மாதிரி தான் எல்லாரும் சேர்ந்து தவிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க கருப்பா இருக்க பாத்திருப்பீங்க. கருப்பு நிறத்தில் இருந்தால் உன்கிட்ட பேசும்போது தெளிவா பேச. அதத்தான் பேசுறோம். கருப்பு நிறத்தில் இருந்தால் அது கருப்பாடு. அப்ப வெள்ளையாக இருந்தால் அது வெள்ளாடு. அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? என்னப்பா? வெள்ளாடு என்பது வெள்ளையாத்தே இருக்கும். வெள்ளையாத்தான் இருக்கும். கருப்பாடு என்பது வெள்ளாடு இல்ல. இல்ல கருப்பாடும் வெள்ளாடு. என்னது ஐயோ கருப்பாடும் வெள்ளாடுதாயா? அதத்தாயா கேக்குறேன். கருப்பா இருக்க ஆடு வந்து கருப்பாடு, வெள்ளையா இருக்க ஆடு வந்து வெள்ளாடு. உங்க கூற்றுப்படி. எப்பா எனக்கு கண்ணு தெரியாதுப்பா. இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? வெள்ளாடு கருப்பாடா இல்ல கருப்பா இருக்க ஆடுதான் வெள்ளாடா? எப்படி போய் மாட்டிருக்கேன் பாருங்க. எப்பா கருப்பாடா இருந்தாலும் அது வெள்ளாடுதாயா? அதத்தாயா கேக்குறேன். கருப்பாடு வெள்ளாடா இருக்கலாம், ஆனா வெள்ளாடு கருப்பாடு தானே. என்ன என்னைய கூட்டிட்டு மதுரை பக்கம் விட்டுட்டு வந்துருந்தேன். பேசியா பேசா சொல்லியா நீ முத? ஏயா கருப்பா இருந்தா கருப்பாடு இருந்தா சொல்ல முடியும். தேவையில்ல. இப்படி ஒருத்தன் ஊருக்குள்ள 2 ஆடு வளர்த்தான். எத்தனை ஆடு? எத்தனை ஆடு வளர்த்தான்? காலையில சம்பளத்தை கூட உங்க முழுசா எத்தனை ஆடியா வளர்த்தான்? எத்தனை ஆடு வளர்த்தான் கேட்டா சொல்ல மாட்டேன். சொல்லு எத்தனை ஆடு வளர்த்தான்? எத்தனை ஆடு? அச்சாரி எந்த ஆடு ஐட்டா? தெலுங்குல பேசுவீங்களா? மலையாள பேச. மலையாள கோட்டை அமுக்கிட்டு 2 ஆடு வளர்த்தாங்க. 2 ஆடு வளர்த்தாங்க. இந்த 2 ஆட்டுக்கு அவங்க ஆத்தாப்ப பேரு வச்சானா. ஒரு ஆட்டுக்கு பேரு மறுபடியும் சொல்லுன்னு பேரு, இன்னொரு ஆட்டுக்கு மறுபடியும் சொல்ல மாட்டேன்னு பேரு. ஆத்தாடி கரகனை விடல. எங்க போற? உனக்கு மட்டும் இப்படித்தான் பேரு வைப்பாங்களா? உனக்காத்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆட்டுக்கு பேர் என்ன? அப்ப நான் ஏச்சும் ஒளிய முடிக்காம விட மாட்டேன் உள்ள இருக்கேன். ஒரு ஆட்டுக்கு பேர் என்ன? மறுபடியும் சொல்லு. இன்னொரு ஆட்டுக்கு பேரு மறுபடியும் சொல்லாத. மறுபடியும் சொல்லு. மறுபடியும் சொல்ல மாட்டேன். 2 ஆட்டையும் கூட்டிக்கிட்டு கம்மாய்க்கு தண்ணி குடிக்க போயிருக்கேன் முதலாளி. போய் தொலைறப்ப என்ன அதுக்கு? தண்ணி குடிக்க போன இடத்துல பாருங்க, மறுபடியும் சொல்லுன்ற ஆடு தண்ணி குடிக்கும் போதே அணியாம செத்தே போச்சு. அட சண்டாளத்தனமே. ஒரு ஆட்டை வளர்க்க தெரியலையே. செத்து போச்சு. தண்ணிக்குள்ள விழுந்து செத்து போச்சு. செத்தே போச்சுங்க. ஐயோ ஆடு செத்து போச்சு. செத்தது எந்த ஆடுங்க சூர்யா? அதான் மறுபடியும் சொல்லு. அதத்தானே சொன்னேன். ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சுங்க. 2ல 1 மறுபடியும் சொல்லுன்னு மறுபடியும் சொல்ல மாட்டேங்க. மறுபடியும் சொல்லுன்ற ஆடு தாங்க செத்து போச்சு. செத்தது எந்த ஆடியா? அதான் மறுபடியும் சொல்லு. அதத்தானே சொன்னேன். ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சுங்க. 2ல 1 மறுபடியும் சொல்லுன்னு மறுபடியும் சொல்ல மாட்டேங்க. அந்த மறுபடியும் சொல்லுன்ற ஆடுதாங்க தண்ணி குடிக்கும் போது அணியாம செத்தே வச்சு. செத்தது எந்த ஆடியா? எந்த ஆடு செத்துச்சு? சூர்யா சொல் சொல். என் துணியும் நாயகமே சொல். உனக்காக வைத்துக் கொண்டிருக்கிறேன் சொல். செத்தது எந்த ஆடு? காத்த கழிச்சு விடாதயா. எந்த ஆடு செத்தது என்று சொல். செத்தது மறுபடியும் சொல்லு. அதத்தாங்க சொன்னேன். ஒரு மறுபடியும் அங்க இருந்து முதல்ல இருந்து வந்து எனக்கு அப்படி சொல்ல மாட்டேன், இப்படி சொல்ல மாட்டேன். எப்படி சொல்ல முடியும்? எப்படி வேணாலும் சொல்லு. நீ சொல்ற தத்துவம் என்ன புரியல. நான் சொல்லக்கூடிய விஷயம் எனக்கு புரியல. கொஞ்சம் மாத்தியே பேசுவோமே. இப்ப இப்படி பேசினா புரியல. ஒருவேளை அப்படி பேசவா? எப்படி பேசினாலும் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு ஊருக்குள்ள தூர் இல்லாத குடத்தை தூக்கிட்டு கரை இல்லாத கம்மாய்க்கு தண்ணிக்கு போனானா. நீ நல்லா இருப்ப. வண்டி எடுத்துட்டு வாயா. நான் 2000 ரூபா கூட தரேன். நல்லா இருப்ப. ஏன் என்ன அதுப்ப? காலையில சீட்டு காசு 1 லட்சம் ரூபாய் பண்ண வருது. உனக்கு 10000 ரூபாய் கூட கொடுக்குறேன். உனக்காக சொல்லிட்டு இருக்கேன். நான் முழுசா உசுர் போய் சேரணும்ப்பா. கேட்டதுக்கு இப்ப பதில் வரணும். வருஷம் போற வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். தூர் இல்லாத குடத்தை தூக்கிட்டு கரை இல்லாத கம்மாய்க்கு தண்ணிக்கு போனாலாம். தூர் இல்லாத குடை எப்படியா இருக்கு? தூர் இருந்தா தாய் அது குடை. அந்த குடத்தை தூக்கிட்டு கரை இல்லாத கம்மாய்க்கு தண்ணிக்கு போனாலாம். கரை இருந்தா தாயா கம்மா. கரை இல்லைன்னா அது கம்மா இல்லைன்னா கொம்மா. காலே இல்லாத மாடு வேறே இல்லாத புள்ள மேய்ஞ்சிச்சான். கால் இல்லாத மானு வேறு இல்லாத புள்ள மேய்கிறது. இங்க இருந்து ஏர்வாடி எத்தனை கிலோமீட்டர்? கண் இல்லாத குருடன் பார்த்து கை இல்லாத வேடன்ட்ட சொல்ல கொண்டு போய் சேர்த்துருங்க. அவனும் போய் எடுத்து அடிக்க
அது மானு மேல படாம மானு வயித்துக்குள்ள குட்டி மேல வட்டு குட்டி செத்து போச்சு, மானு பழச்சுக்கிருச்சு. ஐயா மானு வயிற்றுக்குள்ள இருக்கிற குட்டி மேல அம்பு பட்டு குட்டி செத்து போச்சு, மானு பொழைச்சுக்கிருச்சு. ஆமாங்க. ஐயோ அந்த குட்டியோட தோலை உரிச்சு கால் இல்லாத தலையில போய் காய போட்டாங்களா? காலதாளா? அத கழுத்தே இல்லாத பருந்து கொத்திக்கிட்டு போக, காலே இல்லாதவன் விரட்டிக்கிட்டு போக, வழியில கட்டிருந்த கண்ணங்கத்திரி முள்ளு காடு வழியா குத்தி தலைவழியா வெளியே வந்துச்சான். கண்ணங்கத்திரி முள்ளா? ஆக இப்படிப்பட்ட இடத்துல போய் வைத்தியம் பார்க்கணும் விறுவிறுன்னு ஓடுற வைத்தியர் சொன்னாரா, ஆள வீடு அரச வீடு புங்க வேறு புருஷ வீடு 4 பேரை கைவிடாம புடுங்கி உடக்கப்படாம இடிச்சு சூர்யா நாக்குப்படாம நக்குடா, நான் என்ன மசத்துக்கு நக்க அப்படின்னு சொல்லி முடிச்சாப்புல. ஐயோ ஆகா என்னதான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஐயா அளவு முறை தெரியாம நக்கிவிட்டா போச்சுங்க ஐயா, எந்தெந்த அளவு முறையில் நக்கன்னு சொன்னீங்கன்னா கேட்டுக்கிறேன்னு சொல்ல. அப்பதான் சூர்யாவை பார்த்து அந்த வைத்தியர் சொன்னாரா, காலையில இவள எவள வரிசையா ப்ரோகிராம், சாயந்தரம் அவள அவள அளவு, சாயந்தரம் எவள இருட்டுக்குள்ள தெரியாது எவ்வளவு வேணா அப்படின்னு சொல்லி முடிச்சாரா. ஆக இப்படிப்பட்ட வைத்தியருக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணுமே சொல்லி அடியே இல்லாத படியெடுத்து ஓட்டக்காசை அளந்து அச்சே இல்லாத வண்டியில பாரமேத்தி நொண்டி வண்டி ஓட்ட வண்டி வாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சா. அப்பத்தான் நம்மாரு சொன்னாப்பலையா, சுத்துற பூமியில இருந்து சுத்தாத வானத்துக்கு போய் சுத்தாத வானத்துல இருந்து சுத்துற பூமியை பார்த்தோம்னா சுத்தாத வானம் கூட சுத்துற பூமி போல சுத்தும்னு சொல்லி முடிச்சா. மண்ணில் பிறந்த மாணிக்கமே, இந்த உலகத்திற்காக கலை சுடர்மணி, கலை முதுமணி, கலை மாமா மாமா மாமாமணி அத்தனை புத்தகங்களை வாங்கி குமித்து இந்த உலகத்தில் தனக்கென்று வாழாமல் பேசக்கூடிய பேச்சு, மேடையில் என் உயிர் போக வேண்டும், மேடையில் என் உயிர் போக வேண்டும், மூச்சுக்கு மூச்சு என்று சொல்லி நம் பொன்னான மேடையில் நான் இன்னுயிரை இனித்த நாகமணி தீவா. நான் இன்னும் சாகாம பேசாம படுத்துக்கிறதா உனக்கு ஆளு சாகனுங்க நினைக்கிறியா? அப்ப சாகலையா? உன்னை கொல்லாம நாஞ்சாவே சூரியனை பாத்திரம் அடிச்சு நான் கூட ஆமா சூரியனை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே, எதை கேட்டாலும் எந்த வேத்துல கேட்டாலும் கோவப்படாம பட்டு 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 பட்டுன்னு பதில் சொல்லியே. ஆமா நீங்க சோத்துக்கு என்ன சுப்பிரமணியனை வேண்ட எதுக்கு அவனை கோபப்படுற? போயிட்டு போயா. உன் பேர் என்னையா? இருத்தேன். அப்பா பேரு நம்பிராஜன். அம்மா பேரு நங்கி மோனி. அப்பா பேரு நம்பிராஜன். நம்பியா? ஆமா நம்பியா? நம்பிதான். யார நம்பி? உங்களோட நம்பி. என்ன நம்பியா? அடமலை விட அது உலருக்கு நான் என்ன சூர்யா அப்பா பேர் என்னையா? எனக்கு அப்பாவே இல்லை, நான் ஒரு அனாதை. அண்ணன் தம்பி இருக்காங்களா? ஒரு இல்லை. அண்ணன் தம்பி இல்லையா? இருக்காங்க. அப்பா அம்மா இல்லையா? இந்த மூத்தது உட்காந்துருக்கு. இருக்காளா? இந்த இது மூத்தது. சரி. அது கடைக்குட்டி. ஓஹோ. நம்ம யானை குட்டி மாதிரி. அண்ணன் தம்பி எத்தனை பேரு? 7 பேர். அண்ணன் தம்பி 7 பேர்னா மொத்தம் 8 பேர் தானே? அண்ணன் தம்பி 7 பேரியா? இல்லங்க அண்ணன் தம்பி 7 பேர்னா 8 பேர் தானே? இல்லையா அண்ணன் தம்பி 7 பேரியா? இல்லங்க அண்ணன் தம்பி 7 பேர். எப்பா நல்லா இருப்ப. நாங்க 8 பேரா இருந்தானே 7 பேரா இருந்தானே 6 பேரா இருந்தானே உனக்கு என்ன பிரச்சனை? போங்க. இத்தனையும் பெத்தாரு உங்க அப்பா பேர் என்னங்க சொன்னீங்க? அவனுக்கு காய் அடிச்சு விட்டுருக்கணும். சொல்லி அவங்க அப்பா பேர் என்னையா? நம்பிராஜன் சொல்லி. அவ்வளவு பெரிய ஆள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனுஷன் உங்க அப்பா நம்பி இந்த வயசுலயும் 90 95 வயசுலயும் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக கம்பி கட்டிக்கிட்டு இருக்க அந்த மனுஷன் வெக்கம் இல்லாம நீ வந்து காவாக்கு 2 பேரும் என்ன பண்ணிட்டு வெக்கம் இல்ல உனக்குலாம்? பேசுறதெல்லாம் பேச்சுன்னு சொல்லி பேசப்படாது. யார் பேசுனா? எங்க அப்பா எங்கயா கம்பி கட்டுறேன்? அப்ப நீ வேலை சரியா பாக்கலன்னு அர்த்தம். நாங்க என்ன வேலை பார்த்து கிழிச்ச ரெண்டா? எங்க அப்பா எங்க கம்பி கட்டறத நீ பாத்த? உங்க அப்பா நம்பிதானயா? அந்த ஆள் கம்பி தான் கட்டிக்கிட்டு இருக்க மனுஷன். எங்க அப்பா எங்கயா கம்பி கட்டுற? அப்ப நீ பாக்கலன்னு சொல்லு. என்ன பாக்கல? திருப்பத்தூர், மானாமதுரை, பரமக்குடி, சத்திரப்பட்டி இந்த பக்கம் மோனம்னு வச்சுக்கோங்களேன். அங்கிட்டு தேவகோட்டை, ராமநாடு, திருப்புல்லானி, உத்தரவாத சமங்க வரைக்கும் உங்க அப்பா பேர் தானே பேச்சா பேசிக்கிட்டு இருக்க மனுஷன். அந்த அளவுக்கு எங்க அப்பா டெவலப் ஆயிட்டானா? போட்டுக்கல. என்ன அப்படி? இது நம்பிக்கற்ற கம்பிங்க, நம்பிக்கற்ற கம்பிங்கன்னு போட்டுக்கானே. அப்புறம் பொய்யா? அது ராணாட்டா முறுக்கு கம்பியா? அந்த நம்பி வேற இந்த நம்பி வேறயா? அப்புறம் எதுக்கா நம்பிக்கற்ற கம்பின்னு போட்டுக்கா? பேசாம அந்த அங்க அப்பா பேரை மாத்திடுறேன். இல்லையா? வேணாம். சரி போயிட்டு போட்டு. உள்ள சத்தம் கிடைச்சு யாரு? 2 பொம்பளை பிள்ளை. பெண்ணோட பேரு? ஒன்னு தங்கச்சி வள்ளி. இன்னொரு பிள்ளை குள்ளி. தங்கச்சி வள்ளியா வந்திருக்கு? இல்ல வள்ளியானே. இல்ல நீ வேணாம்ப்பா. சூரி என்னை மன்னிச்சிருக்க சூரி. ஏதோ தெரிஞ்சோ தெரியாம உங்களை பத்தி தவறா பேசியிருந்தாலோ என்னைக்கு நீ மன்னிச்சிருக்க. உன் மேல உள்ள அக்கறைப்பட்ட ஒரே ஆள் நான் மட்டும் என்னைக்குமே நல்லா தெரிஞ்சுக்க சூர்யா. நாடக உலகத்துல ரொம்ப சிரமமா இருக்குன்னு சொல்லி நேத்து ஒரு இட்லியை தின்ன தெரியாம தின்னுட்ட திக்கிக்கிட்டு நீ சாக கிடந்த. ஆகா சூர்யா இட்லியை தின்னுட்டு சாக கிடக்கிறான்னு சொல்லி உன் மேல உள்ள அன்புல என்ன வேணும் தெரியுமா? இட்லியை தின்னுட்டு சாக கிடந்த உனக்கு நேர வீட்டுக்கு வந்து குருண மரத்தை ஊத்தி பொழைக்க வச்சதே நான் தான்டா. என்னை மறந்துட்டியா? உங்க ஊர்ல எல்லாம் குருண மரத்தை கொடுத்து தான் காப்பாத்து. ஆமாங்க சூர்யா. சூர்யா என் மேல தப்பு இருந்தா என்னை மன்னிச்சிருங்க சூர்யா. நீங்க பெருங்கொண்டாரு சூர்யா. சூர்யா நீ நல்லா இருக்கணும்டா, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். நீ ஏன்டா இன்னமும் இருக்க? நீ ஏன்டா இன்னமும் இருக்க? சூர்யா சூர்யா ஒரு நாரதன் கூட பார்க்காம பேசக்கூடிய பேச்சுக்கு பின்விளைவுகள்லாம் கொடுத்து நல்ல விதமா பாடுறியே. உன்னை பார்க்கும் போதான் தெரியுது ஒரு பாட்டுக்கு நாரதன் அல்ல, பாட்டுக்கு சூர்யா என்பதை மாட்டி விட்டாய். ஒன்னு பாடுனா உன் திருவாய் மலரும் என்று நினைக்கிறேன். பாடு. இந்த வாயை சரி செய்கிறேன். பாடு. பனமரத்து மேல இருக்கு நொங்கு
வா திற உன் திருவாய் மலர்ந்து துற திறக்கிறதுக்கும் பயமா இருக்கு. துற துற 3 நாளும் பயமா இருக்கு. திறந்து பேசுங்க நமுதமே. பேசவா பாடவா? பனமரத்து மேல இருக்கு நொங்கு, மனமரத்து மேல இருக்கு நொங்கு. அப்படி சொல்ற தங்க கட்டி அத காசை கொடுத்து வாங்கிக்க என் பங்கு. அத கொடுத்து வாங்கிக்கடா போக்கு. சத்துட்டாக்கா ஊது வாங்கியா சங்கு. செத்துட்டாங்கன்னா ஊது வாங்கிடா சங்கு. என் மேல அன்பு இருந்தா சூர்யானி தூக்கு போட்டு தொங்கு. இதுக்கு தான் இளவுக்கு வாசிக்கிற ஆளெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாதுங்கிற. இளவுக்கு ஆடுற ஆள், இளவுக்கு வாசிக்கிற ஆள் கர்மாந்திரம் முடிச்சவங்க. இல்லைங்க, நான் தூக்கு போட்டு சாகிறதுல உங்களுக்கு கம்படி சந்தோஷம். மாமா அப்பயே நீங்க செத்தாலும் நான் தான் மேலே வாசிக்கிறேன். எனக்கு தூக்கு போட்டு சாகி பழக்கம்லாம் இல்லைப்பா. கருப்பை தொங்க சொல்ல அவர் காலை பிடிச்சி நான் தொங்குறேன். நான் உன்னை போட்டு தொங்க வைக்கிறேன். வாமா ஆக மொத்தம் நீ பைக் எடுத்துட்டு வர மாட்டேன். எவ்வளோ